நம்மளை வந்து நம்மக்கிட்ட வர தியானத்துக்கு வர்றவங்க தான் மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கேள்வி என்ன அப்படின்னா, நான் எல்லா கடவுளையும் வழிபட்டேன், பெருமாளை, முருகனை, எல்லா கடவுளையும் வழிபட்டேன். சமீப நாட்களாக வெறும் சிவனை மட்டுமே வழிபடுறேன். இப்போ எனக்கு வேற எந்த கடவுளையும் கையெடுத்து கும்பிடணுமோ, வேற எந்த கடவுளையும் நோக்கி போகணுமோ எனக்கு தோண மாட்டுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், எங்கள் ஊரில் மதுரையில் அழகர் கூட வந்தபோது கூட எனக்கு அதை போகணுங்கிற அந்த எண்ணங்கள் மேல் நோங்கி வரல. சிவனுக்கு மட்டும்தான் என்னை ஈர்க்குது, போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இது என்ன காரணம்? இது நானே இப்படி ஒரு மாறிட்டேனா இல்லை என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த முருகன், விநாயகர் ஏதாவது ஒரு கடவுளை பிடிச்சி வழிபடுறதோ, இல்லை எல்லாரும் ஒரே நேரத்தில் எல்லா கடவுளையும் வழிபடுறதோ, இல்லை ஒரே கடவுளிடம் ஒரே பேரிடம் நிற்கிறதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, இது நீங்கள் சிவனை தேர்ந்தெடுக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். தம்பி சிவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை. இதோடைய முழு சாரம் அப்படி என்னன்னா, பல்வேறுபட்ட அலைவரிசை கொண்டது கடவுளுடைய ஆற்றல். அப்போ ஒரு டயத்தில் என்னன்னா, அந்த சிவனுடைய அலைவரிசை மேல் நோங்கி நிற்கும் போது அந்த சில ஆன்மாக்கள் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் அந்த அலைவரிசையோட மிங்கிளாகணும், அந்த அலைவரிசையோட வரப்படணும். அப்போ இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகும்னா, எங்கே பார்த்தாலும் அந்த சிவன் ஒரு தனக்குள்ளேயே இவர் தான் நமக்கு குரு, இவர் தான் நமக்கு கடவுள், இவர் தான் நமக்கு வழிகாட்ட போகிறார் அப்படின்னு ஒரு உந்துதல் ஏற்பட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா, மற்ற கடவுள் மீது நமக்கு ஒரு லயம் வராது. அப்போ நம்ம கையும் போகாது, நம்ம முகமும் போகாது, நம்ம காலும் போகாது. அப்போ சில பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகளெல்லாம் பேச தெரியாமல், அவங்க இதை எப்படி அணுகன்னு தெரியாமல், நான் மற்ற கடவுள்லாம் கும்பிட மாட்டேன், எனக்கு ஒன்லி சிவன் மட்டும்தான், எனக்கு அவர் தான் எல்லாமே, எல்லா சூழலையும் அவர் தான் அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விடாப்புடியாக பிடிச்சி கும்பிட்றது கிடையாது. இந்த அலைவரிசையில் இந்த காலகட்டத்தில் அவங்க ஆன்மாவை அந்த சிவன் என்ற அலைவரிசை தடுத்து ஆட்கொண்டு, நீ இந்த பாதையில் வர வேண்டும், இந்த அலைவரிசையை இந்த காலகட்டத்தில் நீ வணங்கப்பட வேண்டும். இப்போ என்னிடமும் இருந்து உனக்கு தீவிரமான அந்த அலைவரிசை வர்றதுனால வேற யாரோடைய எண்ணமும் உனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அக்கா மேலே கூட பிறந்துட்டாங்க சகோதரி, அந்த எண்ணம் இருந்தால் தான் அக்கா மேலே பாசம் வரும். அப்போ எண்ணம் இல்லைன்னு அக்கா நினைப்பே இல்லாமல் போயிடும். அக்கா என்ன பாசமாக இருந்தாலும், தம்பி எனக்கு ஞாபகம் இல்லையாடா சின்ன வயசில் அதுடா இதுடான்னு எத்தனை கதை சொன்னாலும் உங்களுக்கு மைண்டில் வரவே வராது. அந்த அலைவரிசை வந்துச்சுன்னா அக்கா நமக்கு ஞாபகமே படுத்தலைனாலும் அக்கா வீட்டுக்கு நம்ம போய் நின்றுவோம். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த முருகனுடைய அலைவரிசை வந்துட்டா போய் காலையில் பழனியில் போய் நின்றுவீங்க, திருச்செந்தூரில் போய் நின்றுவீங்க. அந்த அலைவரிசை வரலன்னா அந்த பக்கமே போக மாட்டீங்க. அப்புறம் திருவண்ணாமலையில் எங்கெங்கெல்லாம் சிவன் சம்பந்தமான அந்த சிவலிங்கம் இருக்கோ, சிவன் கோவில் இருக்கோ, அங்கே தான் போய் நிற்பீங்க. இதுக்கு முக்காவாசி காரணம் நீங்களோ, உங்கள் பழக்க வழக்கமோ, உங்களுடைய பிடிவாதமோ, உங்களுடைய பக்தி முறையோ இல்லை. இது தீவிரமான அலைவரிசை. அந்த அலைவரிசைப்படி தான் ஒரு செயல்படம் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு சயின்ஸாக இந்த ராக்கெட்டை தயாரித்து ஏக போகிறாங்கன்னா வான்வெளியை செக் பண்ணுவாங்க. இந்த டைமிங்கில் இந்த வான்வெளி எப்படி இருக்குது, இப்போ நம்ம ஏவலாமான்னு. அதே மாதிரி, ஏன்னா அந்த அலைவரிசை ரூட்டு கிளியராக இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கடவுளுங்கிறது ஒரு அலைவரிசையாக இருக்குது. அந்த அலைவரிசையை வச்சு தான் நீங்கள் வணங்க போகிறதோ, அவரோட பயணிக்க போகிறதோ, பயணிக்காமல் இருக்கிறதோ விஷயம். இப்போ என் கூட நிற்கிற அத்தனை பேரும் பக்தியில் யாருமே நிற்கலை, எல்லாம் ஒரு அலைவரிசையில் நிற்கிறாங்க. இது யாருக்கு வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு குரு கிட்ட இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்கன்னு நினைப்பாங்க. 100% கிடையாது. அது அலைவரிசை. அதுதான் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு நிற்க வைக்குது, என்னை பார்க்க வைக்குது, நான் அவங்களோட பேச வைக்குது. இதுதான் விஷயம். அதே மாதிரி நீ சிவனை விளங்குறதுக்கு 100% அந்த சிவனுடைய அலைவரிசை உனக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. அப்போ உனக்கு என்ன பண்ணுதுன்னா, மற்ற எந்த பொருளும் இந்த மனம் மற்றவங்களுக்கு அப்படின்னா ஒரே லயம் மட்டும்தான் இருக்கும். ரமணர் உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் அவருக்கு ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, ஒரே ஒரு பேரை மட்டும்தான் உச்சரித்தார். ஓம் நமச்சிவாயெல்லாம் கிடையாது. என் தந்தை அருணாச்சலம், என் தந்தை அருணாச்சலம், அவ்வளோதான். அது என்னன்னா அந்த லயம், அந்த லயம்தான், அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த கண்ணை நோண்டி வைத்த கண்ணப்ப நாயனாருக்கு அந்த சிவலிங்கம் மட்டுமே அந்த லயமா தெரிஞ்சிச்சு. கண்ணு தெரியல, தன்னுடைய சொந்த கண் இருந்தால் தான் பார்க்க முடியுங்கிறது தெரியல, சிவலிங்கம் மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்சிச்சு. இது லயம் சொல்றது, இதுதான் ஒரு நிலையில் சொல்றது. இது மனம் தீவிரமாக ஒரு பக்கமே இழுத்துட்டு போறதும் வாங்க.
அதோடைய வெளிப்பாடு தான். அதில் தான் இதை வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப பிரதானமாக சொல்கிறாங்க பெரியவங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லயம் கிடைத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், பிடிக்க மாட்டாங்க நிறைய பேர், அதை பக்தியாக பிடிச்சிருவாங்க. இதை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, எப்படி திருச்சூழியிலேருந்து ரமணர் புறப்பட்டு வந்து அருணாச்சலத்தை வெறும் பக்தனாக மாறி போகாமல் அருணாச்சலம் என்பது என்ன என்று தெரிஞ்சுக்கிட்டார் ரமணர். அங்கே அவ்வளோதான் முக்கியம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறவங்க அத்தனை பேரும் அருணாச்சலத்தோட பக்தனாக அண்ணாமலையாரோட பக்தனாக இருக்கிறாங்க. ஆனால் ரமணர் அருணாச்சலத்தோட அண்ணாமலையாரோட பக்தன் இல்லை. அருணாச்சலம்னா என்ன, அண்ணாமலைனா என்ன, அது தெரிஞ்சுக்கிட்டான். அதான் ரொம்ப முக்கியம். திருச்சூழியில் பிறந்த போது அருணாச்சலம் என்பது கடவுள் தந்தை, திருவண்ணாமலையில் வந்து அது தந்தையா கடவுளா, அது என்ன செயல் என்பதை அவர் தியானத்தால் தெரிந்து கொண்டார். அதே தான் உங்களுக்கு அந்த லயம் கிடைச்சிருச்சு. அப்போ போய் அதுக்குள்ள நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஞானமும் நல்ல செயலும் கிடைச்சிடும். அவ்வளோதான். வேற என்ன? எல்லாத்துக்கும் உதவி செய்யற விதிகள் இருக்கு. பணம் பார்க்க நம்ம உழைச்சது 20 ரூபானாலும் 10 ரூபா பிறருக்கு கொடுக்குற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ வரைக்கும் சோசியல் சர்வீஸ் நிறைய பண்றோம். ஆனாலும் நம்மளோட வாழ்க்கைக்குன்னு வரும்போது கஷ்டங்கள், கவலைகள், அடுத்த ஸ்டேஜுகள் தேடி போறதுக்கான வாய்ப்புகள், இதுகள்லாம் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஆகாம இன்னும் மிடில் ஸ்டேஜ்லயே இருக்கோமே, அது என்னங்க? இந்த பிறப்பு முன்னாடி நான் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு விஷயம் என்னன்னா, ஏகப்பட்ட பேர் இந்த அன்னதானம் பண்ணுறது, உதவி செய்கிறது, ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை போய் ஒப்பிட்டுறாங்க. எப்படின்னா, நான் வந்து என் பிள்ளைய ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா என் பிள்ளை தானா வளருங்கிற மாதிரி வடலூரில் இருக்கிற வள்ளலார் சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக எல்லோருக்கும் சோறு போடுறது, இல்லை பல அன்னதானங்களை பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் போய் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, வெள்ளம் வந்துருச்சு, நிவாரணம் வந்துருச்சு, படிப்பு பிரச்சனை, ஒரு 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 குடும்பம் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கும்போது நீங்கள் போய் அந்த நேரத்தில் தக்க சமயத்தில் வந்து உதவுறது, இது எல்லாம் என்னன்றீங்கன்னா, நம்ம செஞ்சோம்னா நமக்கு இறைவன் ஏதாவது செய்வார், நம்ம குடும்பம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சத்தியமாக அது கிடையாது. இந்த செய்யறது உன் ஆன்மாவுக்கு நேச்சர்லேயே நீ செய்யப்படணுங்கிறதுக்காக தான் உன்னை இப்போ உருவாக்கியிருக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேங்கிறத மறந்துட்டு நீங்கள் ஒரு கால்குலேஷனில் வேலை செய்கிறீங்க, ஒரு எதிர்பார்ப்பில் போய் செய்கிறீங்க. இப்போ நீ இருக்கிறன்னா, நீ 10 பேத்துக்கு சோறு போடணும்னு தான் கடவுளே உன்னை அமுச்சு வச்சுருக்கான். நீ வந்து உன் குடும்பத்துக்காக, உன் தொழிலில் முன்னேற போகிறேங்கிறதுக்காக, கடவுளுக்காக நான் வந்து இந்த சோசியல் சர்வீஸை பண்ணுறேன் அப்படிங்கிற, அது பேர் சோசியல் சர்வீஸே இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமைன்னு உனக்கு உன் மனைவிக்கு குழந்தைக்கு நீ செய்கிறல்ல, அந்த மாதிரி உன் ஆன்மாவிலே நேச்சர்லேயே உன்னால் 10 ஜீவன்கள் வாழ்ந்தே தீரணும். இதுதான் விஷயம். ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா, அது அப்பா அம்மா கிடையாது. உன்னால் 4 புள்ள 2 புள்ள உன்ட்ட கொடுக்குறேன்ல, அந்த 2 பிள்ளைய வளர்க்கணும், சோறு போடணும், ஆளாக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு உங்ககிட்ட 2 குழந்தைய நான் கொடுக்குறேன். உயிர், அந்த ஜீவன் என்னுடையது. அந்த ஜீவனை யாரை நம்பி தர்றேன்? நீ அவனை பார்த்துக்கவன் தான் உன்கிட்ட கொடுக்குறேன். நீ என்ன நினச்சிக்கணும்? தியாகம்னா நீ நினச்சிக்க கூடாது. உங்ககிட்ட நான் வந்து ஒரு கடமையை, ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். உன்னால் முடியுங்கிறத நம்பி நான் ஒப்படைச்சிருக்கேன். நீ என்ன பண்ணுறன்னா, கடைசி வரைக்கும் கடவுள் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காங்கிறத மறந்துட்டு நான் அப்பா, நான் அம்மா அப்படின்னு அந்த பழங்காலத்து கதையே சொல்லிட்டு உட்காந்துருக்க. ஒப்படைக்கப்பட்டது யார்? அப்போ நீ வந்து செய்கிற சேவைக்கெல்லாம் என்னன்னா, நீ சேவை செய்யலை, அதை செய்யறதுக்காக தான் உன்னையே உருவாக்கி விட்டுருக்காங்க. அப்போ நீ ஒருத்தருக்கு சோறு போடணுங்கிறது தான் நீ வந்திருக்க. அது சர்வீஸுங்கிறத விட்டுரு, அதை ஒரு நன்மை செய்யறதுங்கிற விட்டுரு. நம்ம இந்த வேலை செய்யறதுக்காக தான் இறைவன் நம்மளை அமைச்சிருக்கான். இப்போ நம்ம சத்சங்கம் பண்ணுறோம், வகுப்பு பண்ணுறோம், நிறைய மாணவர்களை சந்திக்கிறோம்னா சேவை கிடையாது. பல உயிர்களை விழிப்படைய வைக்கிறதுக்காக தான் இறைவன் இந்த வேலையை மட்டும் கொடுத்துருக்குறான். இப்போ எனக்கு ஏன் ஞானம் கிடைக்கணும்? ஊர் உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஞானம்ங்கிற சொல்ல அறியறது ரொம்ப கடினம். அதை ஏன் கொடுக்கணும்னா, இறைவன் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஏன் கொடுத்துருக்கான்னா, பல உயிர்களுக்கு நீ நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு வேலை செய்யணும். இதை நீ உணர்ந்துக்கிட்டாதான் நீ வந்து நல்வழி மற்றவங்கள படுத்துவ. அப்படி எனக்கு அந்த ஞானம் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? வடலூரில் இருக்கிற வள்ளலாருக்கோ இல்லை சிவனுக்காகவோ நான் ஒரு சேவை செய்கிறேன்னு சொல்லுவேன். நான் வந்து என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு நான் ஒரு அம்பாளுக்காக, சிவனுக்காக நான் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இறைவனுக்காக நான் என்னை அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லை.
அதனால இப்போ நீங்கள் உணரலை, நீங்கள் செய்கிற அத்தனை வேலையும் இது ஆல்ரெடி திட்டமிடப்பட்டு ஒன்னால் இந்த வேலை நடக்கணும்னு கொடுத்தாச்சு. நீங்கள் பார்க்குற செயல் வேறையா இருக்கு. நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் போய் கனெக்ட் பண்ணிடுறீங்க. நான் 10 பேர்த்துக்கு உதவுனா நான் நல்லா இருக்கணும்ல, 10,000 செலவு பண்ணால் நான் 5,000 சம்பாதிக்கணும்ல, அப்படி வந்துடுறீங்க. இன்னொருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், என்ன கேள்வி கேட்டார்னா, ஐயா நான் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறேன், நான் வந்து நீங்கள் சொன்னோன்னு அன்னதானம் பண்ணுறேன். நீங்கள் சொன்னோன்னு அது எத்தனை ஆயிரமாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். அதே எனக்கு இன்னும் லட்சக்கணக்காக வருமானம் வந்துச்சுன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் வந்து சோறு போடலாமே அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், ஒரு லட்சக்கணக்கான பணம் வச்சிருக்க கோடீஸ்வரனை கூப்பிட்டு சோறு போடுன்னு ஏன் கடவுள் சொல்லாமல் உங்ககிட்ட சொல்கிறான்னா, அது ஒன்னால் மட்டும்தான் செய்யப்படணும். பணம் வச்சிருக்கிறதுனால ஒருத்தர் சோறு போட்டுற முடியாது தம்பி. 1000 கோடி வச்சிருக்கான்ல அவன் அன்னதானம் போட்டுற முடியாது. 1000 கோடி வச்சிருக்கான்ல அவன் எனக்கு ஒருவேளை சோறு கொடுத்துட முடியாது. சவாலா சொல்றேன். ஆனால் ஒரு சாதாரண ஏழை இருக்கான் பாரு, அவன் எனக்கு ஒருவேளை சோறு இல்லை 3 வேளை சோறு போட்டுருவான். புரியுதா? இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அதிக பணம் இருந்தா இன்னும் பல பேருக்கு நான் உதவுவேன் அப்படின்னு கடவுள்கிட்டலாம் போய் கேட்கக்கூடாது, வேண்டக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கான்செப்ட்லாம் போனால் கேரளாவில் லாட்ரி சீட் அடிக்கிற கதையாகி போயிடும். புரியுதுங்களா? நீ 10,000 எனக்கு பரிசு கொடுத்தேன்னா நான் 5,000 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்டால் அது என்ன ஆகுது? இப்படி தான் திருப்பதியில் பல பேர் நிற்கிறாங்க கியூவில். என் தொழிலில் இருக்கிற வருமானத்தில் ஒரு தொகையை கொண்டாந்து நாங்கள் உன் உண்டியலில் போடுறேன். பல பேர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து அன்னதானம் செய்கிறேன் அப்படின்லாம் செய்யக்கூடாது. அது பேர் கிடையாது. கடவுளுக்கு போய் நம்ம போய் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுமா? இல்லை அந்த மாதிரி வேலை செய்ய முடியுமா? இல்லை அந்த மாதிரி வேலை செய்கிறது சரியாக இருக்குமா? அப்போ நீ ஏழையாக இருக்கிற ஒன்றை 10 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுன்னு ஏன் கடவுள் சொல்கிறான்னா, டே இந்த 10 பேருக்கு நீ சோறு போட போகிற பாரு, அது தாண்டா உன்னை 10 வருஷம் நிலைச்சி நிற்க வைக்க போகுது. நீ 10 வருஷம் நீ பணக்காரன் ஆக மாட்ட, 10 வருஷம் நீ உயிர் வாழணும். அப்போ நீ உயிர் வாழ்கிறதுக்கு அந்த 10 பேர் சோறு திங்கிறான் பாரு, அவன் என்ன பண்ணுவான்னா உன் கர்மாவை கொஞ்சம் வாங்கிக்குவான். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆடு மேய்ப்பவன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், உன்கிட்ட வந்து நின்று, தம்பி நீ வந்து 10 வருஷம் உயிர் வாழணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லாமல் அங்கே இருக்க பாரு 10 ஜீவன் அதுக்கு சோறு போடுமே. நீ அந்த 10 பேத்துக்கு சோறு போட்டனா, சோறு போட்டு நீ என்ன பண்ணுவ, சரி குருநாதர் சொல்லிட்டாரு நமக்கு வாழ்க்கையில் மாறிட்டு போவ, நான் உன்னை எதுக்கு சோறு போட சொன்னேன்னா நீ சாகாமல் இருக்கணும், நீ வாழ்கிறதுக்கு நான் வழிவகை செஞ்சுட்டு போயிருங்க. ஆனால் நீ வீட்டில் போய் பல மாதமாக திங்க் பண்ணுற, பல அன்னதானங்களை பண்ண சொன்னார் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பணம் வர மாட்டுது, என் குடும்பத்தில் கஷ்டம் எனக்கு தீர மாட்டுது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீனே பேசிக்கிட்டு இருக்க. இது கணக்கு அது இல்லை. புரியுதா? இது கணக்கு வேறு. அதை உணரணும். இங்கே இருக்கிற எத்தனையோ கோடீஸ்வரன் இருக்கான், அவனை ஏன் ஒரு இறைவன் தேர்ந்தெடுக்க மாட்டான்? நீ இறைவன் தேர்ந்தெடுத்த ஆளெல்லாம் பாரு, ரொம்ப தேர்ந்தெடுத்த ஆளெல்லாம் பாரு, எப்படியாப்பட்ட ஆளெல்லாம் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கான். மாணிக்க வாசகன், ரமணர், விவேகானந்தர், எல்லாருடைய வாழ்க்கையை நீ எடுத்து பார்த்தனா அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் பெரும் துன்பத்தில் இருக்காம்பாங்க. ஆனால் இந்த இறைவன் தேர்ந்தெடுத்த ஆளெல்லாம் துன்பத்துக்குரியவனாகவே தேர்ந்தெடுத்திருப்பார். சாக போகிறவன் அருணகிரி போய் மலையிலேருந்து குதிக்க போகிறான் பாரு, அவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஞானம். புரியுதா? அதே மாதிரி பெரும் துன்பத்தில் குதிரை வாங்க போனவனை தேர்ந்தெடுத்து அவனை கோயில் கட்ட விட்டு அவனை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டார் மாணிக்க வாசகர். புரியுதா? அவனை அழகாக குதிரையை வாங்கிட்டு அவன் பாட்டில் போய் ராஜாவா கூட இருந்து மந்திரியாகி சந்தோஷமா இருந்திருப்பான்ல, குதிரை வாங்கின காசை போய் கோயில் கட்டுன்னு சொல்லிட்டாரு. புரியுதா? அப்போ என்ன பண்ணுறாரு, இவரே போய் துன்பத்தை கொடுக்குறாரு அவனுக்கு. அப்போ நீ இந்த துன்பத்தை பட்டுன்னு அவன் என்ன பண்ணான், ராஜா போய் அந்த உங்கள் ஊரில் வைகை மண்ணில் போய் நிறுத்தி விட்டான், சூடில் தண்டனை கொடுத்துட்டான். தண்டனை நீ அனுபவிச்சனா நான் வருவேங்கிறது தான் கடவுளோட செயல். அப்போ அவர் என்ன தேர்ந்தெடுக்கிறாரு, அதுக்காக நம்ம வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினச்சிக்காதான். ஆனால் இறைவன் என்பது என்னன்னா, ஒரு தங்கத்தை உருவாக்குவது போல, ஒரு இரும்பை உருவாக்குவது போல ஒரு ஞானத்துக்குரியவனை உருவாக்குவார். அப்போ நம்ம அதை உணர்ந்து வேலை செய்யணும். இப்போ எனக்கெல்லாம் அந்த எஸ்டீம் துன்பம் வந்தோன்னே முடிஞ்சிச்சுன்னு நினச்ச போது ஞானத்துக்கு தேர்ந்தெடுத்தார். எல்லா மனிதனும் என்னை பார்த்து கைத்தட்டி சிரித்த போது ஒரு பேரானந்தத்தோட ஒரே ஒரு கை மட்டும் என்னை தாங்கி பிடிச்சிருந்துச்சு. என்னடா விழுந்துருவோன்னு பார்த்தா விழுகவே இல்லை.
ஊரே விழுந்துருச்சுன்னு போயிட்டாங்க. ஆனால் நான் விழுகவே இல்லை. காரணம் என்னன்னா, கடவுள் என்னை வந்து தாங்கி பிடிச்சிருந்தான். ஏன்னா நீ குவாலிட்டி ஆயிட்ட, நீ வந்து பாஸ் ஆயிட்ட. ஞானம் அடைவதற்கு தேவையான குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. இப்போ உன்னை தூக்கிட்டு போய் கொள்ளுப்பட்டில் வச்சு அடிச்சு உன்னை தயார் பண்ணிடலாம். அப்போ நீ என்ன பண்ணுவ? உனக்காக வேலை செய்ய மாட்ட, ஊருக்காக வேலை செய்வ. இப்போ நீ போய் என்ன பண்ணுவ? ஒரு பெரிய பெரிய அண்டாவை வச்சுக்கிட்டு கல்லா கட்டி தங்கம் நகை இதெல்லாம் 2 ஆடிட்டரை வச்சு கணக்கு பார்த்து 10 கோடி அங்கே வாங்கிருங்க, ஊட்டியில் 2 அந்த எஸ்டேட் இருக்குல்ல அதை வாங்கி விட்ருங்க, அப்புறம் அந்த கொடைக்கானல் போகிற வழியிலே 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு ஐயாவோட புகத்தை நல்லா கொஞ்சம் கலரில் தெரிகிற மாதிரி வச்சு விட்ருங்க. இந்த மதுரையில் திரும்புறதே திருப்பரங்குன்றத்திலே ஒரு வளைவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தையும் வாங்கிட்டு 4 பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்குறோம்னு சொல்லி அந்த இடத்தையும் வளைச்சிருங்க. இப்படி மாவட்டத்துக்கு ஒரு 10 இடத்த வளைச்சி போட்டுருங்க. அப்படிங்கிறதுக்கு பேரெல்லாம் ஞானம் கிடையாது. ஞானங்கிறது வேற. ஞானங்கிறது பிறருக்கு. இந்த 4வர்னு சொல்ல போறவையெல்லாம் 1 ரூபா காசு கிடையாது. அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு செல்வம் எதுனா ஞானம்தான். பாடுவாங்க, காசு வரும். புரியுதுங்களா? காஞ்சி மகா பெரியவர்கிட்ட எத்தனையோ பேர் போய் காசுக்காக நிற்கும் போது 1 ரூபா காசு கொடுக்க மாட்டாரு. ஒரு காய்ஞ்சி போன மட்டையோடு இருக்கிற தேங்காவை கையில் எடுத்து கொடுப்பார். அவர் கையில் என்ன இருந்துச்சுன்னா, பணத்தை கொடுக்க கூடாது. ஞானத்தில் உள்ளவங்க என்கிட்ட நீ வந்திருக்கேன்னா நான் உன்கிட்ட கையிலேருந்து அந்த 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுக்க மாட்டேன். ஆனால் உனக்கு பணம் தேவைன்னா நான் சிவன்கிட்டேருந்து பெற்றிருக்கிற அந்த செயலிருந்து, என் தியானத்திலிருந்து ஒரு உன்னதமான செயலை, அந்த பணம் வர்றதுக்கான ஒரு செயல்பாடுகளை உன்கிட்ட கொடுப்பேன். அது உன் தேவைக்கு என்னவோ அது கிடைக்கிறதுக்கு வழி போச்சு. தேவைக்கு மீறி போயிடுச்சுன்னா நீ என்னையும் மறந்துடுவ, சிவனையும் மறந்துடுவ. இவ்வளோதான் விஷயம். அப்போ உனக்கு அங்கே தேவை எல்லாமே நடந்துடும். அதை நம்ம உணர்ந்து அதை வந்து வேலை செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பாகவும் வேற வடிவத்துக்குள்ளவும் இருக்கும். அப்போ இதுக்குள்ள என்ன பெரிய சவால் இருக்குன்னா, நம்மளே யாருன்னு நம்மளால அறிய முடியாது. இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி. புரியுதுங்களா? அப்போ யாருன்னு தெரியாம தான் பல பிள்ளைங்க அங்கே திண்டாடிக்கிட்டு. பல பேருக்கு தெரியாது. என்னுடைய வகுப்புல நான் பல நாள் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா, நிறைய மாணவர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதெல்லாம் நம்மளோட பிள்ளைங்க. ஆனால் அதுங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதை தெரிஞ்சும் நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சூழல்கள் சரியா இல்லை. அதுங்களும் நம்ம கூட இப்போ இருந்து பணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ தெரிஞ்சிருச்சு இன்னாருன்னு, அப்போ அவங்கள்ட்ட உரையாட முடியாது. இன்னொரு கேள்வி, இப்போ எல்லாருக்கும் ஒரு 33-35 வயசுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு உண்டான கேள்வி. காசி விஸ்வநாதர் சிவன் கோயிலுக்கு நான் போறேன்னு சொல்லி நான் போய் பார்த்துட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றோம். வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்க அம்மா அப்பாவும் விட மாட்டேன்றாங்க. அது ஏஜ் ஆகி போற ஒரு ஸ்தலம், நீங்க இப்ப போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இதை பத்தி போகலாமா போகக்கூடாதாங்க? இது எல்லாத்துக்கான கேள்வி. நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனடைவாங்க எல்லாரும். பொதுவாகவே காசி அப்படிங்கிற இடம் வந்து ஒரு மனிதன் குழந்தையா பிறக்கிறாங்கல்ல, அப்பையிலேருந்து இறக்குற வரைக்கும் எப்போ வேணாலும் போகலாம். காசிக்கு நீ போகக்கூடாதுன்னு ஒன்று வந்து என்னன்னா, நீ எங்கே ஞானத்தை அடைஞ்சிறதோ இல்லை உன் சாபம் போயிடுச்சுன்னா நீ யாருன்னு தெரிஞ்சிடுவ. உனக்கு எது தடையாக இருக்குன்னா சாபம் தான் தடையாக இருக்கு. நீயும் நானும் 24 மணி நேரமும் ஒன்றாவே பயணிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நீ பிஸியாக இல்லை, நானும் பிஸியாக இல்லை. சாபம் தடுக்குது. நீ எனக்குரிய ஆள்னு எனக்கு தெரியும், நானும் உன்னை கூப்பிட முடியல, நீயும் வர முடியல. நீ வந்து எப்பயாவது வந்து என்னை பார்த்துட்டு போற. அதுக்கு காரணம் சாபம். அந்த சாபம் தீர்ற இடம் காசி. அங்கே நீ போனா சேஞ்ச் ஆகுவ. அப்போ நம்ம கூட இருக்கிற உறவுகளை என்ன பண்ணுவாங்க, அந்த சாபத்தை தீர விடாம தடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இதுக்காக தான் என்ன சொன்னான், எல்லா பேரும் மனிதனாக பிறப்பதே துன்பம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து நீயே மாறணும்னாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க மாற விட மாட்டாங்க. இதில் பயனடைய போகிறது யார் தெரியுமா? காசிக்கு நீ போறேன்னு சொன்னோன்னே உங்கள் வீட்டில் விட்டுருந்தாங்கன்னா முதல்ல பயனடைய போகிறதே உங்கள் தாய் தந்தை தான். புரியுதா? அது அப்படியேப்பட்ட இடம். இந்த காசியில் போய்
ஒரு உணர்ந்து ஒருத்தன் நீரில் போய் முழுகிறான்ல, அவன் அது ரொம்ப விசேஷமானது. கடவுளை நேரடியாக பார்த்ததுக்கு சமம் காசியில் போய் முழுகிறது. ஏன்னா அவ்வளோ பாவங்களை சுமந்துக்கிட்டு இருப்போம் நம்ம. அந்த இடமே பாவம் போக்குற இடம். அதை ஏன் நிறைய பேருக்கால ஒர்க் ஆகலை, நிறைய பேர் அதுலேருந்து ஏன் பலன் அடையலை அப்படின்னா அதை உணராமையே போகிறாங்க. நான் விவேகானந்தர் பாறை எப்படி உண்மையான இடம், அந்த இடம் உண்மையான இடம். நீ உணர்ந்து போனன்னா அந்த இடத்துலேருந்து உனக்கு ஒரு வேலை நடக்கும். நீ உணர்ந்துட்டு அந்த இடத்துக்கு போன எனக்கு ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு அந்த இடத்துக்கு போனோன்னா உனக்கு 100% அந்த பாறை உனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ உணராமல் போனன்னா அந்த பாறை உனக்கு வெறும் கல் பாறையாக மட்டும்தான் காட்சி கொடுக்கும். அந்த மாதிரி காசிக்கு நீ உணர்ந்து போனேன்னு வச்சுக்குவே, ஐயோ எனக்கு லைஃப் கொடு, எனக்கு வாழ்க்கை கொடுன்னா சத்தியமாக உன் வாழ்க்கை மாறப்படும். அவ்வளோதான் விஷயம். அதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குன்னா, உன் பாவத்தை எடுத்து விட்டு உன்னை மேம்படுத்துறதுக்கு வழிகாட்டுவான். நீ இந்த ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரி, சினிமா பாட்டில் இருக்கிற மாதிரி கற்பனையிலெல்லாம் அங்கே போய் பண்ணக்கூடாது. மேம்பட்டுருவ. அங்கே என்ன ஆகும்னா, பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன்னா நீ ஏழையாக இருந்தாலும் உன்னை வணங்க ஆரம்பிச்சிருவான். அந்த தம்பியா, அந்த தம்பி நல்ல பையங்க, அந்த எண்ணம் வந்துடும், பாசிட்டிவ் எண்ணம் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ இந்த 4 பேரெல்லாம் இருந்தாங்க, எல்லா சிவனாடியாக இருந்தானா ஒரு வேட்டி வச்சுருப்பான், ஒரு துண்டு வச்சுருப்பான். ஆனால் ஊர் உலகமே அவனை வணங்கும். அவன் என்ன சொல்லுவான்னா, உங்ககிட்ட எங்கெங்க வீடு இருக்கு அப்படின்னா, என்னோட வீடு காசிம்பான், ராமேஸ்வரம்பான். சிவன் எங்கே இருக்காரோ அதான் என்னோட வீடும்பான். உங்கள் சொத்து எங்கெங்க, என்னங்க உங்கள் சொத்து, உங்கள்கிட்ட ஏதாவது பேங்க்ல ஏதாவது இருக்குன்னா என் சொத்தே சிவன் தான்பான். புரியுதுங்களா? அவ்வளோதான். அவன் பாருங்க, காலை மாலை எப்பயுமே வேலைக்கு போக மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் அவன் சுட சுட அந்த சிவன் கோவிலில் இருக்குல்ல, அந்த நெய்வேத்தியம் பண்ணி சிவனுக்கு படைப்பாங்கல்ல, அதே மாதிரி அவனுக்கு சாப்பாடு படைக்கப்படும். அப்போ ஒரு உன்ன மாதிரி ஆளை என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஒரு கனவுல போய் சிவன் போய் தாக்கிடுவார் ஒரு அலைவரிசையில். நீ காலையில் எந்திரிச்சோன்னா வீட்டில் குளிச்சுட்டு வெள்ளனமா புளி சாதத்தை கிளறி ஒரு வாளியில் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு மரத்தடியில் தூங்கிட்டு இருக்கவனுக்கு சுட சுட சாதம் கொடுப்பேன். இதுதான் விஷயம். இல்லை இவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்கு. அதனால அந்த 4 அதனால தான் எதையும் சாதிக்க முடிஞ்சிச்சு. அவங்களால எதையும் சாதிக்க முடியும். ஒரு நல்ல சிவனடியார் ஒரு கவர்மெண்ட்டையே மாற்றிட முடியும். நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் கவர்மெண்ட்டை மாற்றணும். அவன் ஓட்டே போடாமல் உட்கார்ந்த இடத்துலேருந்து கவர்மெண்ட்டை மாற்ற முடியும். ஏன்னா அவனுக்கு அந்த அலைவரிசைக்கிட்டேருந்து உத்தரவு வரணும். அதுக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருப்பான். புரியுதுங்களா? அந்த உத்தரவு வந்துருச்சுங்களே மாற்றி போடுவான். அவனை தடுக்கவே முடியாது. இன்னைக்கு தானே நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, வெடிகுண்டு போட்டு போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல. என்ன பண்ணுறாங்க, கண்டம் முட்டு கண்டம் பாயறதுக்கு அணுகுண்டு ராக்கெட்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. கண்டம் முட்டு கண்டம் பாயக்கூடிய உலகத்திலே முதல் முறையாக அணு துவல்களை ஆகாயத்துக்கும் அந்த பூமிக்கு எத்தனை லட்சம் மைல் இருக்கும் சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? அப்ப அங்கிருந்து ஒருத்தனை உயிரை இங்க தாக்குது, துல்லியமா தாக்குதுங்க. இப்ப நாங்க உட்காந்துருக்கேன், எத்தனையோ லட்சம் மைலுக்கு அங்கிட்டு வானத்திலிருந்து ஒரு உயிர் துளி துல்லியமா என் தலையோட நடு மையத்தை தாக்குது. இதானே கண்டம் முட்டு கண்டம். அப்போ உன் நாட்டோட, உன்னுடைய அறிவோட, உன்னுடைய விஞ்ஞானத்தோட எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முறையாக கண்டம் முட்டு கண்டம் பாயிறத அவன் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறான், யோகி. இன்னைக்கும் ஒரு யோகி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். எனக்கு முடியாதவங்க, எத்தனையோ முடியாதவங்க அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ எங்கேயிருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு உடலில் சுகம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. இங்கே உட்காந்துக்கிட்டே நம்மளுடைய அலைவரிசையை அங்கே தாக்குறோம். அப்போ எத்தனை மைல் தூரத்தில் கடல் கடந்து போய் அவங்களுடைய அந்த உடலுக்குள்ளே போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும். இதுதான் விஷயம். அப்போ உண்மையான செயல் வடிவத்தை, ஒரு போர் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணுகுண்டு இதெல்லாம் வச்சுக்கிறது பேர் போர் கிடையாது. உண்மையான எத்தனையோ ஞானிகள் தினந்தோறும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதான் ஞான போர். அது மக்களை நல்வழிப்படுத்துகிற போர். சரி, அடுத்த இதில் பேசுவோம்.